நம்ம ஏஆர் முருகதாஸுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சரியாகவே பயன்படுத்தலை. ஒரு ரஜினிகாந்தை வச்சுட்டு என்ன பண்ணார்னே அவருக்கு தெரியாது, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு பேட்டிகள்ல என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது வந்து ரஜினி அரசியல் போக்குவர சீக்கிரம் படுத்த முடியுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சீக்கிரம் படுத்த முடிச்சேன், இல்லைன்னா நான் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. முருகதாஸ் இயக்குனர் வந்து சிக்கந்தர் ஃபெயிலியருக்கு நீங்க தான் காரணம், நீங்க தாமதமா வந்ததுனால தான், நீங்க சரியா ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு கேட்கும்போது அவர் கரெக்டா நக்கல் அடிச்சிட்டார். என்ன அடிச்சாருன்னா, சரி நான் தாமதமா வந்தேன், நான் கரெக்டா வரல. ஆனா அவர் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாரு, தமிழ் படம் மதராசின்னு ஒரு படம். அதுல அவர் வச்சு எடுத்த ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான். எல்லா நேரங்களுமே வந்து ஒரு கூப்பிடுற நேரத்துல எல்லாம் போய் நடிச்சு கொடுத்தாரு அந்த நடிகர். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்காம முருகதாஸ்க்கு சரக்கு தீர்ந்து போச்சு. இது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் எடுத்த தர்பாரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அவுட்டு, ஃபைடரு மகேஷ் பாபு நடிச்சு அவுட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிச்சு சிக்கந்தர் அவுட்டு, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் தேதி கொடுத்து மதராசியும் அவுட்டு. ஸோ இது வந்து யார் மேலே தப்பு? எல்லா லாங்குவேஜ்லையுமே சூப்பர் ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடிகர்களை வைத்து சரியா படம் கொடுக்காம போலி படங்களை கொடுத்துட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சல்மான் கான் அவர்களை வைத்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் சிக்கந்தர் பாலிவுட்ல வந்து பெரிய அளவில் போகும்னு எதிர்பார்த்த திரைப்படம். ஆனால் வந்து ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. இது தொடர்பாக ஒரு இன்டர்வியூல ஏஆர் முருகதாஸ் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த படம் தோல்வி அடைஞ்சதுன்னா சல்மான் கான் அவர்கள் த்ரெட் இருந்தது, ஸோ அதனால வந்து படப்பிடிப்பு சரியா வரமாட்டாரு, அதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இது தொடர்பாக பிக் பாஸ்ல சல்மான் கான் இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, காரணம்லாம் அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஓகே. அவருடைய சமீபத்திய படம் பார்த்தீங்கன்னா மதராசி, அந்த திரைப்படத்துக்கு அந்த நடிகர் வந்து அதிகாலையிலே ஷூட்டிங் வந்துடுறாரு, ஆனாலும் அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற விதமா வந்து பேசியிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அவர்களை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஏஆர் முருகதாஸ் வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு. தர்பார் படம் வந்து மிகப்பெரிய தோல்வி. ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறார் அப்படின்னும் போது அது சரியா இயக்கம் பண்ணாம, அதுக்கு சரியா கதை தேர்வு பண்ணாம, கிடைச்ச வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. அதாவது யாருக்குமே வந்து ரஜினிகாந்தை இயக்கணுங்கிறது வந்து பெரிய கனவு. இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை இயக்க போறோம் அப்படின்னா அலர்ட் ஆகி அது எப்படி வெற்றி கொடுக்கறது அப்படின்னு வந்து சூப்பர் வெற்றிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்ட படத்தை கொடுத்தாரு, அதாவது ஒரு வின்டேஜ் ரஜினியை வந்து திருப்பி கொண்டு வந்தாரு, பிரமாதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ரஜினியை வச்சு ஜெயிலர் பண்ணாரு, சூப்பர் ஹிட்டு, பெரிய கலெக்ஷன், ரெக்கார்ட் பிரேக். அதுக்கப்புறம் ஜெயிலர் 2ல ரஜினி நடிக்கிறார் நெல்சனை நம்பி. அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ரஜினி எப்படி காமிக்கணும், ரஜினி ரசிகர்களுக்கு எப்படி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி படம் எடுக்கிறாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜே கூட கூலி படத்தில் ரஜினி உடைய எல்லா மாஸ் ஐட்டங்களையும் வச்சிருந்தார். சில குழப்பங்கள், சில கதை தேர்வுகளில் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால தான் அந்த படம் பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியல. இருந்தாலும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கூலியோட கலெக்ஷன் வந்து போட்ட காசை வந்து திருப்பி எடுத்து கொடுத்துருச்சு, அதையும் தாண்டி கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ விமர்சனங்கள் இருந்தால் கூட அது ஒரு வெற்றி படம் தான். அதாவது வந்து வசூல் ரீதியாக அது ஒரு வெற்றி படம் தான் கூலி படம். ஸோ நம்ம ஏஆர் முருகதாஸ்க்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை சரியாகவே பயன்படுத்தலை. ஒரு ரஜினிகாந்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல், அவருடைய இயலாமை தான் அதுக்கு காரணம். அவர் என்ன பண்ணார்னே அவருக்கு தெரியாது, மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு பேட்டிகள்ல என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது வந்து ரஜினி அரசியலுக்கு போறாரு, சீக்கிரம் படுத்த முடியுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சீக்கிரம் படுத்த முடிச்சேன், இல்லைன்னா நான் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு இயக்குனர் இந்த மாதிரி காரணங்கள் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இது வந்து எப்படி சொல்றது, தர்பாருக்கு பண்ணாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பண்ணாரு. இங்கே விஜய் எப்படியோ அங்கே மகேஷ் பாபு, தெலுங்குல சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ஸ்பைடர் படம் கொடுத்தாரு. அந்த படத்தை என்ன பண்ணாரு, அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாரு, மகேஷ் பாபு வந்து அரசியலுக்கு போறாரு, அதனால வந்து சீக்கிரம் முடிக்க சொன்னாங்கன்னு சொல்லுவாரா? ஸோ அதுக்கும் காரணமே சொல்ல முடியல இவரால். இப்போ சல்மான் கானை வச்சு பாலிவுட்ல வந்து எப்படியாவது அந்த சல்மான் கானை இயக்க மாட்டோமா அப்படின்னு பாலிவுட் இயக்குநர்கள்லேயே வந்து தவம் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தவம் இருக்கும்போது இவரை கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்குறாரு. இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கஜினி அமீர் கானை வச்சு கொடுத்ததுனால ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்ததுனால சரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு டேரக்டரை கூப்பிட்டு ஒரு படம் கொடுக்குறாரு. சிக்கந்தர்னு ஒரு படம், டாப் ஸ்டார், பாலிவுட்ல டாப் ஸ்டார் சல்மான் கான். அவரை வச்சு என்ன படம் எடுத்தாருன்னே தெரியல. அதாவது ஏனாதானான்னு ஒரு படத்தை எடுத்து
நல்ல கதைன்னு சொல்றாங்க. அந்த கதையை வந்து என்ன இஷ்டத்துக்கு எடுத்தாருன்னு தெரியல, கெடுத்து சூப்பர் ஃபிளாப். அதாவது வந்து சல்மான் கானுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டர் ஃபிளாப் படத்தை வந்து கொடுத்துட்டாரு. இது வந்து அவருக்கு ஒரு பிளாக் மார்க். எப்படியும் ஒரு நல்ல இயக்குனரை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இயக்குனரை நம்பி நடித்தோம், ஆனால் அந்த படம் தோல்வி படம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்டாக இருக்கார். அதாவது வந்து தன்மேல் வந்து இப்படி ஒரு படம் நமக்கு அமைச்சு கொடுத்துட்டாருங்கிற வருத்தங்களை கூட வெளிப்படுத்தாமல் இருக்காரு. ஆனால் இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த மதராசி படம் ப்ரொமோஷன் போது பார்த்தீங்கன்னா சேனலாக உட்காந்துக்கிட்டு உங்களோட சிக்கந்தருடைய ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னோட சிக்கந்தரோட ஃபெயிலியர் காரணம் வந்து சல்மான் கான் வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணல. அதாவது வந்து அவர் காலையில் 11 மணிக்கு 12 மணிக்கு நைட்டு இப்படி தான் வந்து படப்பிடிப்பில் வந்து கலந்துக்கிட்டாரு, என்னால் வந்து முழுமையாக வந்து அந்த படத்தை எடுக்க முடியல அப்படின்னு வந்து இங்கே பேட்டி கொடுத்தாரு. இது யாராவது ஒருத்தர் அங்கே போய் சொல்லாமல் இருப்பாங்களா? இது வந்து சல்மான் கானுக்கு தெரியாமல் இருக்குமா? இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹிந்தியில், அதாவது பாலிவுட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒளிப்பதிவாளர்கள், இயக்குனர்கள், இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் பல பேர் வந்து ஹிந்தியில் போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க யாராவது ஒருத்தவங்க சல்மான் கான்ட்ட சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருன்னு. இது அவர் மனசுக்குள்ள ஒரு வருத்தமாக இருந்திருக்கும். ஸோ நேத்திக்கு பிக் பாஸ் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கேள்வி ஒன்று வருது. இந்த மாதிரி வந்து முருகதாஸ் இயக்குனர் வந்து சிக்கந்தருடைய ஃபெயிலியருக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தாமதமாக வந்ததுனால தான், நீங்கள் சரியாக ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் கரெக்டாக நக்கல் அடிச்சிட்டார். என்ன அடிச்சாருன்னா, சரி நான் தாமதமாக வந்தேன், நான் கரெக்டாக வரல, எனக்கு வந்து த்ரெட் இருந்ததுனால வர முடியல அப்படி இப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணார், தமிழ் படம் மதராசின்னு ஒரு படம். அதில் அவரை வச்சு எடுத்த ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டார் தான். அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா இவர் காலையில் 5 மணிக்கு கூப்பிட்டா காலையில் 5 மணிக்கு போய் நடித்தார், 6 மணிக்கு கூப்பிட்டா 6 மணிக்கு நடித்தார், நைட்டு கூப்பிட்டா நைட்டு நடித்தார். எல்லா நேரங்களுமே வந்து ஒரு கூப்பிட்ற நேரத்துல எல்லாம் போய் நடிச்சு கொடுத்தாரு அந்த நடிகர். அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்காம, அதாவது அந்த படம் பார்த்தீங்கன்னா கோடிகளில் வந்து பணத்தை கொட்டிருச்சு, பிளாக் பஸ்டர் படம் ஆயிடுச்சு மதராசி. அந்த தயாரிப்பாளருக்கு வந்து கொட்டுன்னு கொட்டிருச்சு அப்படின்னு நக்கல் அடிச்சு விட்டுருக்காரு. இதுதான் உண்மை. இது தேவையா? அதாவது ஒரு இயக்குனர் அந்த படம் ஓடலை அப்படின்னா அதனுடைய முழு பொறுப்பும் அந்த இயக்குனருக்கு தான். அந்த பொறுப்பை தட்டி விடுறதுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தவறு. ஒரு படகு சார், நீங்கள் வந்து ஒரு கப்பலில் ஏறி போகிறீங்க, யாரை நம்பி ஏறி போகிறீங்க? ஒரு கேப்டன் நம்பி தான் ஏறி போகிறீங்க. நிச்சயமாக நம்மளை வந்து கரை சேர்ப்பார், கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போகிறீங்க. அதுக்கு ஈக்குவல் தான் ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர், அதாவது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க திரைப்பட இயக்குனரை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலும் சரி, அது படம் தோல்வி அடைஞ்சாலும் சரி, அணுவா யார் சார் செதுக்கிறா, ஷாட் யார் வைக்கிறா, ஃப்ரேம் யார் வைக்கிறா, யார் எடுக்கிறா படத்தை, அந்த எடுத்த இயக்குனர் வந்து அந்த பொறுப்பை தட்டி விட்டுட்டு போறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா மிகப்பெரிய தவறு. அதாவது முருகதாஸ்க்கு சரக்கு தீர்ந்து போச்சு, இது வந்து வெளிப்படையாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ அவர் எடுத்த தர்பாரு சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அவுட்டு, ஃபைடரு மகேஷ் பாபு நடிச்சு அவுட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிச்சு சிக்கந்தர் அவுட்டு, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் தேதி கொடுத்து மதராசியும் அவுட்டு. ஸோ இது வந்து யார் மேலே தப்பு? எல்லா லாங்குவேஜ்லுமே சூப்பர் ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த நடிகர்களை வைத்து சரியா படம் கொடுக்காம தோல்வி படங்களை கொடுத்துட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி சொல்றது, வருந்த தகுந்த விஷயம். இதெல்லாம் இப்படி தொடர்ந்து பண்ணாங்கன்னா சார், பாலிவுட் நடிகர்கள் யாருமே வந்து இனிமேல் தமிழ் இயக்குநர்களை மதிக்கவே மாட்டாங்க. தர்பாருக்கு முன்னாடி சர்க்கார் படம் பண்ணார் இல்லையா, விஜய் அவர்கள் வச்சார். சர்க்கார் படம் வந்து ஒரு சுமாரான படம் தான், பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படம் தான். அது எப்படி சொல்றது, அதிரி புதிரி வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, துப்பாக்கி வந்துச்சு அதிரி புதிரியா இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு வெற்றியை நம்ம வந்து சர்க்காருக்கு சொல்ல முடியாது. இப்போ கஜினி வந்துச்சு ஒரு பெரிய வெற்றி படம், அந்த மாதிரி ஒரு வெற்றி படம் கிடையாது சர்க்கார். ஆனால் வந்து சர்க்கார் வந்து ஒரு தோல்வி படம்னு சொல்ல முடியாது. சர்க்கார் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். சர்க்கார் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இதையும் பேசணும். விஜயே பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோட சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து தர்பார் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லி தர்பாருக்கு அனுப்பிச்சாங்க. தர்பார் போய் பண்ண விதத்தை பார்த்துட்டு பெரிய தோல்வி ஆனதுக்கு அப்புறம் சன் பிக்சர்ஸ்க்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னா, அதாவது இந்த படத்துக்கு இவரை இயக்குனரா போட்டோம்னா இது வந்து சக்சஸ் ஆகுமா அப்படின்னும் போது விஜய்க்கே வந்து முருகதாஸ் மேல நம்பிக்கை இல்லை. முருகதாஸ் கிட்ட வந்து விஜய் வந்து கதை இன்னும் டெவலப் பண்ணிட்டுவாங்க. அதாவது ஒரு இயக்குனரை வேணான்னு ஒரு நடிகர் முடிவு பண்ணிட்டாருன்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, சல்ஜாப்பு போயிட்டு வாங்க. ஆமா, டைரக்டா சொல்ல முடியாது இல்ல. அதாவது நீங்கள் வந்து இப்போ தர்பார் கொடுத்துட்டீங்க, தோத்துட்டீங்க, இப்போ வந்து ஒரு தோல்விப்பட இயக்குனரோட நான் வந்து பணியாற்ற விரும்பலை அப்படிங்கிறத டேரெக்டாக சொல்லாமல் அடுத்து டெவலப் பண்ணிட்டுவாங்க. அண்ணா கொஞ்சம் பண்ணுங்கண்ணா அப்படின்வாங்க. அதாவது வந்து டிஸ்கஷனுக்கு ரூம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அது என்ன எண்ணத்தில் பண்ணுவாங்கன்னா, இது வேண்டாங்கிற முடிவுக்கு அப்பவே வந்துடுவாங்க. இவர் இந்த நேரத்தில் போய் சன் பிக்சர்ஸில் போய் எக்கு தப்பா சம்பளம் கேட்குறாரு.
எப்படி தர்பாருடைய தோல்வி கொடுத்த ஒரு இயக்குனர் ஒரு பொறுப்போட சம்பளம் கேட்கணும்ல. இப்ப சூப்பர் ஸ்டார் அவர் விஜய் ஒரு பெரிய வெற்றி பட நாயகன் தான். ஸோ அவரை வச்சு படம் எடுக்கும் போது நீங்க வந்து போய் சன் பிக்சர்ஸ்ல வந்து சார் அந்த மாதிரி ஒரு படம் தோத்து போச்சு, கரெக்டு தான், நான் வந்து உங்களுக்கு இந்த படத்தை நான் வெற்றி படம் ஆக்கி கொடுக்குறேன், என்னோட சம்பளத்தை நீங்களே சொல்லுங்க, ஒரு நியாயமான சம்பளம் கொடுங்கன்னு வாங்கிக்கிறது முறையா, இல்ல வந்து இங்க இந்த இடத்துல போய் ஒரு டிமாண்ட் பண்றது முறையா? டிமாண்ட் பண்ணார் ஒரு பெரிய சம்பளத்தை, அதாவது எப்படின்னா விஜய்க்கு ஈக்குவலா ஒரு சம்பளத்தை வந்து டிமாண்ட் பண்ணாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா சன் பிக்சர்ஸ் வந்து விஜய்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி முருகதாஸ் வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறாரு, என்ன செய்யறது அப்படின்னும் போது ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு விஜய், அதாவது வந்து எப்படியாவது இவரை கழட்டி விடணுங்கிற ஐடியாவில் இருக்கிறதுனால சம்பளத்துல எல்லாம் நான் தலையிட முடியாது சார், அது நீங்க முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பால் அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. முருகதாஸ் என்ன பண்றாருன்னா இங்க வராரு, யார்கிட்ட, விஜய்கிட்ட வராரு. சார் இந்த மாதிரி வந்து சம்பளம் வந்து நான் ஒரு சம்பளம் கேட்டேன், அது முடியாதுங்கிறாங்க, என்ன சார் செய்யுது, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இவர் இங்க என்ன சொல்றாருன்னா மறுபடியும், அதாவது வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் கொடுக்குற சம்பளத்துல அதுல நான் தலையிட முடியாது, அதனால நீங்க வந்து தயாரிப்பு நிறுவனத்தோட பேசிக்கங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு பாலை இவர் பக்கம் தள்ளி விட்டாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நடிகை எப்பவுமே சேஃபா தான் இருப்பான், அதே மாதிரி சேஃப் ஆயிட்டாரு. இவருடைய கதை அதோகதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிடைச்ச வாய்ப்புகளையும் சரியா பயன்படுத்திக்கல. இனிமே வந்து வெற்றி படங்கள் கொடுக்க முடியுமா, இனிமே முருகதாசை நம்பி நடிகர்கள் வந்து நடிப்பார்களா அப்படின்னா கஷ்டம்தான். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இயக்குநர்கள்லாம் மணிரத்னம், முருகதாஸ், சங்கர் அவர்கள் தான். முருகதாஸ் அவர்கள் பற்றி பேசினோம். பாலிவுட்டில் அவர் படம் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போனார். அதே மாதிரி சங்கர் அவர்களுமே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் முதல்வன் ரீமேக் பண்ணார், அது நாயக் நினைக்கிறேன், பெரிய அளவில் போகலை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து ரன்வீர் சிங்கை வச்சு அவர் படம் பண்ண போகிறாரு. ஏன் சங்கர் அவர்களுடைய மகள் கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் வந்து குத்தாட்டம் போட்டிருப்பார், இவர் எதுக்கு சங்கர் அவர்களுடைய மகள் கல்யாணத்துக்கு வராரு அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. அப்போதான் ரன்வீர் சிங்கை வச்சு பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. படப்பிடிப்பு ஆரம்பிச்ச மாதிரி தெரியல சார், என்ன ரீசன்னால தாமதமாக நினைக்கிறீங்க? அது ரன்வீர் சிங் குத்தாட்டம் போட்டு 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு நடுவில் இவர் போட்ட குத்தாட்டம் ஒன்று இருந்துச்சுல்ல, அதாவது வந்து இந்தியன் 2ன்னு ஒரு குத்தாட்டம் போட்டாரு, கேம் சேஞ்சர்னு ஒரு குத்தாட்டம் போட்டாரு. அதாவது வந்து எப்படி சொல்றது, தெலுங்குல தில்ராஜா வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டாரு. அதாவது வந்து தில்ராஜ் அப்படின்னு தில்லா வந்த தில்ராஜ திவால் ராஜா மாத்தி விட்டு அனுப்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து ரன்வீர் சிங்க்கு தெரியாமையா இருக்கும். அதாவது சார் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே என்னன்னா ஒரு படம், அந்த படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றி தான் எப்பவுமே பேசும். ஒரு வெற்றி பட இயக்குனரோட தான் பணியாற்ற விரும்புவாங்க. ஒரு கிளாமரா இன்னைக்கு வந்து டாப்ல இருக்கிற ஒரு கதாநாயகியோட தான் பணியாற்ற வருவாங்க, டாப்ல இருக்கிற மியூசிக் டைரக்டரோட தான் பணியாற்ற விரும்புவாங்க. காரணம் என்னன்னா அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணுங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு உண்டு. எப்பவுமே வந்து கொஞ்சம் நீங்க யாருக்காவது வந்து எப்படி சொல்லுது தயவு தாட்சியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை போயிடும், சினிமா வாழ்க்கை, அதை ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து மிஸ் ஆயிடும். அதனால நடிகர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ரன்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பாலிவுட்ல ஒரு டாப் ஸ்டாரு. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் நிச்சயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னியன் 2 வந்து சங்கர் எடுக்க போறேன் அப்படின்னும் போது அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நம்ம பண்ணலான்னு தான் ஒத்துக்கிட்டாரு. ஆனா என்னன்னா இன்னைக்கு நிலவரம் மாறி போச்சு, இனிமே அதுல நடிச்சோம்னா கலவரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சைலண்டா ஒதுங்கிட்டாரு. அந்த படம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, தமிழ் இயக்குனர்கள் பாலிவுட்டுக்கு போறது, பாலிவுட் நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறது எல்லாமே இனிமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு பாலிவுட் நடிகர் அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூலியில லோகேஷ் கனகராஜ் வந்து அமீர் கானை கொண்டு வந்து நடிக்க வச்சார் இல்லையா, அந்த ஒரு சின்ன கேமியோல, அதை பத்தி நம்ம பேசிட்டோம், மறுபடியும் பேச வேண்டாம். அந்த கேமியோல நடிக்க வச்சதுக்கு அப்புறம் எல்லா நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சிண்டிகேட்னா என்னன்னா அவங்க எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்துப்பாங்க. இப்ப அமீர் கான் பாதிக்கப்பட்டாரு, அப்புறம் இப்ப சல்மான் கான் பாதிக்கப்பட்டாரு, ரன்வீர் சிங் வந்து பாதிப்புல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி வந்து இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பா தமிழ்ல இருந்து வருவாங்க இயக்குனர்கள், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட், சங்கர், முருகதாஸ், லோகேஷ் கனகராஜ், இப்படி ஒரு லிஸ்டே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள இயக்குனர்கள் பேரை சொன்னாலே பாலிவுட் நடிகர்களுடைய கேட்டே திறக்காது. இங்க தமிழ் இயக்குநர்களை வந்து குறைத்து மதிப்பிடுற மாதிரி இருக்கு. இல்ல தமிழ் இயக்குனர்களை வந்து குறைத்தெல்லாம் மதிப்பிடல. தமிழ் இயக்குனர்கள் ஆகச்சிறந்த இயக்குனர்கள், ஆகச்சிறந்த டெக்னீஷியன்ஸ். அதாவது தமிழ்ல இருக்கிற படைப்பாளிகள், அதாவது வந்து நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா எங்க இருந்து வந்தாரு, தமிழன் தான் வந்தாரு. ஏஆர் ரஹ்மான் எங்க இருந்து வந்தாரு, தமிழன் தான் வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தமிழ் இயக்குனர்களையோ தமிழ் வந்து படைப்பாளிகளையோ ஒளிப்பதிவாளர்களையோ யாரையுமே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. பாலிவுட்ல பெரிய கேமராமேனா தமிழ் ஆட்கள் தான் சார், எல்லாருமே நம்மளுடைய பெரிய டெக்னீஷியன்ஸ் தான் சார் பாலிவுட்ல
பாலிவுட்ல வந்து பயன்படுத்துறாங்க. பல பேரை வந்து பாலிவுட்ல பெரிய 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 டெக்னீஷியன்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம இங்க வந்து பல பேர் வந்து நல்ல கதை அறிவோட இருக்கிறவங்கள கொக்கி போட்டு தூக்கி போட்டு அங்க உட்கார வச்சு டிஸ்கஷன்ங்கிற பேர்ல லட்சங்கள், மாசத்துக்கு லட்சங்களை கொடுத்து அங்க அவங்களுடைய அறிவு அந்த அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து சுரண்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. பாலிவுட் படங்கள்லாம் கொடுக்குற ஐடியாஸ் கரு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இயக்குநர்கள் இங்கிருந்து போய் ஒரு படம் 2 படம் கொடுத்த தோல்வியான இயக்குநர்கள், நல்ல வந்து கதை சொல்லக்கூடிய இயக்குநர்களை இருந்து கரெக்டாக கொக்கி போட்டு தூக்கிட்டு போய் அங்கே வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ தமிழ் இயக்குநர்களையோ யாரையுமே நம்ம குறைச்சி எந்த காலத்திலையுமே மதிப்பிட முடியாது. தமிழில் இருக்கிற படைப்புகள் வந்து யாராலுமே அந்த மாதிரி படைப்புகள் கொடுக்க முடியாது. ஆனால் இன்று இருக்கிற இயக்குனர்கள் அவங்க அவுடேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அதே வேளை அட்லி பாத்தீங்கன்னா சமீபத்துல ஜவான் திரைப்படம் மூலமா 1000 கோடி கலெக்ஷன்ல வாங்கி, அதுதான் அவர் வந்து அட்லிக்கு வந்து அந்த எப்படி சொல்லுது சூட்சமம் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப தெளிவா பிடிச்சி வச்சிருக்காரு. பக்காவா வந்து சூட்சமா பிடிச்சி வச்சிருக்காரு. என்ன எங்க எப்படி பண்ணா, அதுவும் எத்தனை படத்தை மிக்ஸ் பண்ணா. ஒரு மிக்சியில் ஃப்ரூட் மிக்சர்னு இருப்பாங்க மதுரை பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா, அதை வந்து பலாப்பழம் கிலாப்பழம் கொஞ்சம் வாழைப்பழம் அது இது திராட்சை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் மிக்சர்னு வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு கிளாஸில் கொடுப்போம். ஐஸில் வச்சு கொடுத்து குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கமாக இருக்கும். ஆனால் வந்து 2 நாள் கழித்து வீட்டில் போய் படுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சில் ஃபுல்லாக சளி கட்டிடும், ஃபுல்லாக சைனஸ் மாதிரி ஆயிரும், தலைவலி வந்துடும், ஃபீவர் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆனால் அது குடிக்கும்போது ருசியாக இருக்கும். அந்த மாதிரி அட்லி வந்து என்ன பண்ணும், எப்படி பண்ணும், யாரை எப்படி கொக்கி போட்டு பிடிக்கணும், எந்த எந்த அது நடிகருக்கு என்ன மாதிரி கதை பண்ணணும், இந்த வந்து சூட்சமும் தெரிஞ்சு இன்னைக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு. சங்கரோட அசிஸ்டன்ட் தானே அட்லி. அவர் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, பெரிய லெவலில் சம்பளம் வாங்குறாரு. அதாவது வந்து ப்ரொடக்ஷனில் ஷேர் கேட்குறாரு, லாபத்தில் பங்கு கேட்குறாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு படங்களை வந்து அவர் வெற்றி படங்கள் கொடுத்தார். தமிழில் கொடுத்த படங்கள்லாம் வெற்றி படங்கள். இப்போ வந்து ஷாருக் கானை வச்சு கொடுத்த படம், அந்த படம் ஜவான் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ வந்து அல்லு அர்ஜுனோட தெலுங்குல பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு ஒரு படம் பண்றாரு, ஜாயின் பண்ணி சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. எப்படி அது நடக்குது? ஸோ அந்த மேஜிக் அதை வந்து நடத்த தெரியற வரைக்கும் தான் அந்த சக்ஸஸ். ஸோ சங்கர் எல்லாம் வந்து நல்ல படம் கொடுக்கலன்னு நம்ம சொல்லலை. சங்கர் நல்ல படம் கொடுத்தார், முருகதாஸ் நல்ல படம் கொடுத்தார், லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்தார், எல்லா இயக்குநர்களுமே நல்ல படம் கொடுத்தவங்க தான். ஆனால் என்னன்னா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க ஃபேட் அவுட் ஆகிட்டே வருவாங்க. இது வந்து பல வருடங்களாக நம்ம பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு வரலாம். அதாவது பாரதி ராஜா, பாலச்சந்தர், அந்த பாலு மகேந்திரா அந்த காலகட்டங்கள் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இயக்குநர்கள் வந்தாங்க. அதாவது லிங்குசாமி, நம்ம பாலா, மிஸ்கின், கௌதம் வாசுதேவன் மேனன், இந்த மாதிரி இயக்குநர்கள் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டம் மாதிரி இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், நெல்சன் திலீப் குமார், இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இவங்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிட்டே போவாங்க. இதுவும் ஃபேட் அவுட் ஆகிட்டே தான் போவாங்க சார். ஒரு டிக்கெட்டு, ஒரு 2 டிக்கெட், அதாவது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஒரு படைப்பாளி, பெரிய திறமையான படைப்பாளியாக இருந்தால் கூட கால சூழல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய படைப்புகளை அவங்களால அப்டேட் பண்ணிக்க முடியலன்னா, அப்டேட் ஆகலைன்னா அந்த வெற்றிகளை அவங்க தக்க வச்சுக்க முடியாது. அதுக்கு சரியான உதாரணம் நம்ம சொல்லணும்னா நம்ம சங்கரை சொல்லலாம், மணிரத்ன சொல்லலாம், இன்னும் பெரிய பெரிய இயக்குநர்கள் நம்ம சொல்லலாம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை பல்வேறு தகவல் என்னோட பண்ணுங்க. மிக்க நன்றி. நன்றி.